அந்த அப்பு வேஷம் உனக்கு பக்காவா செட் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே ஒரு விஷயம் நம்பவே முடியல. நீ எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சு எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க எல்லாரையும் நம்ப வச்சு தத்ரூபமா நடிச்சு முத்தரசன் கூட சேரணுங்கிறதுக்காக எவ்வளவு பிளான். மா எல்லாமே பயங்கரமான பிளான் மா. பிளான் பண்றதுல இவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லங்கிற மாதிரி பண்ணிருக்கா. உன்னை மட்டும் இன்னைக்கு பிடிக்காம விட்டிருந்தா நாளைக்கு முத்தரச கண்கட்ட அவுக்கும் போது அப்பு வேஷத்தை கலைச்சிட்டு நான் தான் வெண்ணிலான்னு வந்து நின்னு இருப்பேன். அப்படித்தானே? ஆனா உன் கெட்ட நேரம் பாத்தியா, எங்க கிட்ட வந்து சிக்கிக்கிட்ட. மா இவ ஒண்ணு சும்மா சிக்கிருக்க மாட்டாமா. இதுல கூட ஏதாவது பிளான் இருந்தாலும் இருக்கும். இவதான் எமகாதகியாச்சே. அத்தை தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அத்தை. சொன்னா கேளுங்க அத்தை, விட்டுருங்க அத்தை. முத்து மாமா கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில தான் நான் அப்படி வேஷம் போட்டேன். தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுங்க அத்தை. என்ன அனுப்பி வைங்க அத்தை. அனுப்புறதா? உன்னை அனுப்புறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தூக்கிட்டு வந்திருக்கோம்? உன்னை முத்தரசனை கூட திரும்ப வாழ்றதுக்கு அனுப்பி வைக்கிறதா இல்ல வேற எங்கயாவது அனுப்பி வைக்கிறதாங்கிறதெல்லாம் ஸ்வேதா வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறோம். புரியுதா? என்ன ஸ்வேதா, முத்தரசனை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா? அதெல்லாம் பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே கமகமன்னு மணக்கிற மாதிரி ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாத்த. வெண்ணிலா, நான் எப்பவுமே ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த உலகத்திலேயே புத்திசாலி நான் தான். அந்த எண்ணம் எனக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீதான் ரொம்ப புத்திசாலி. உனக்கு அநேகமா மூளை சைஸே கொஞ்சம் பெருசா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன வேலை எல்லாம் காட்டிருக்க. நான் உன்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. எனக்கே நீ பண்ண காரியம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்னால கூட இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சரி, உன்னோட கடைசி விருப்பம் என்னன்னு சொல்லு. வேண்டாங்கா, என்ன விட்டுருங்கக்கா. இங்க பாரு, ஒரு கைதிய தூக்குல போடுறதுக்கு முன்னாடி கைதி கிட்ட உன்னோட கடைசி விருப்பம் என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து நாங்க நடத்தணும். இல்லனா அந்த ஆத்மா சுத்தி சுத்தி வந்து கஷ்டப்படுமா. பாவ், நீ எத்தனை நாள் எனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு போட்டிருக்க. அந்த விசுவாசத்தினாலதான் இதெல்லாம் நான் உன்கிட்ட கேக்குறேன். உன் சாப்பாடு என் உடம்புல இருக்கு வெண்ணிலா. உன்னை நாங்க கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. கஷ்டப்படாம நீ இஷ்டத்தோடு இங்க இருந்து போகணும். முத்தரச மாமாவை ஒரேடியா விட்டுட்டு அதுக்காகத்தான். அக்கா வேண்டாக்கா, சொன்னா கேளுங்கக்கா. நாளைக்கு முத்து மாமாக்கு கண் பார்வை திரும்ப வந்துட்டோம், வெண்ணிலா எங்கன்னு கேப்பாரு. அப்ப நான் இல்லாம போயிட்டா உங்க எல்லாருக்கும் தானே பிரச்சனை வரும். அடடடடடடா, இந்த சூழ்நிலையில கூட நீ என் மேல எவ்வளவு கரிசனத்தோட இருக்க. என் உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குது. இதோ இங்க பாரு. சரி, என் மேல வச்சிருக்கிற அக்கறைனாலதான் அந்த கிறுக்கு கிருஷ்ணனை எனக்கு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாத்தியா?
எவ்வளவோ தடை வந்ததுக்கு அப்புறமும் நிச்சயதார்த்தத்தை வேற நடத்தி எல்லாத்தையும் ஓ இஷ்டத்துக்கு நடத்தி காட்டிட்டேல்ல. உனக்கு கண்டிப்பா ஒரு பரிசு கொடுக்கணும். நீயும் விருப்பப்பட்டு எதுவும் கேட்க மாட்டேங்கிற. சரி, ஓகே, அத்தைகிட்டே கேட்போம். அத்தை, இவளுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? ஒண்ணு பண்ணலாம். இவளும் முத்தரசனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படத்தை ப்ளோ அப் பண்ணி கொடுத்துடலாம். அத தூக்கிக்கிட்டு போகட்டும், அத பாத்துக்கிட்டே சுத்தட்டும். பூங்கோதண்ணி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஸ்வேதா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த குட்டி இருக்கால ருத்ரா, அவளையும் இவ கூடவே சேர்த்து அனுப்பி வச்சிடலாம். அவளை இவ கூட்டிக்கிட்டு தெரு தெருவா சுத்தட்டும். ஆனா வீட்டு பக்கம் மட்டும் வந்துடக்கூடாது. இல்ல நீ, இதெல்லாம் சின்னது. இவ பண்ண காரியத்துக்கு பரிசு ரொம்ப பெருசா இருக்கும். வெண்ணிலா, நீ முத்தரச மாமாவை விட்டு நிரந்தரமா பிரியறதுதான் சரியான பரிசா இருக்கும். அதான் நான் உனக்கு கொடுக்க போற பரிசு. சொன்னா கேளுங்கக்கா, வேண்டாம்க்கா. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்கக்கா, விட்டுருங்கக்கா. கேட்க மாட்டேன். எதுக்காக நான் கேட்கணும்? நீ நான் சொல்லும் போதெல்லாம் கேட்டியா? ஆமாமா, நீ கேட்டிருக்க. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீ கேட்டிருக்க. அந்த வீட்டுக்குள்ள அப்பு வேஷம் போட்டுட்டு வந்து எங்களை ஏமாத்துன. நாங்க யாருமே உன்னை கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும்போது நீ ஈஸியா முத்தரச மாமா கிட்ட எங்களை காட்டி கொடுத்திருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் நீ காட்டியே கொடுக்கலையே. அந்த விஷ பாட்டில நினைச்சுதானே பயந்து நீ காட்டி கொடுக்கல? உண்மைதான்க்கா. ஆனா அதையும் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. அப்பா, அதான் சொன்ன, நீ என்ன மாதிரி யோசிக்க மாட்ட, வேற மாதிரி யோசிப்பேன்னு. சொல்லு சொல்லு சொல்லு, என்ன தோணுச்சு? முத்து மாமா கிட்ட உங்களை காட்டி கொடுத்து தண்டிக்கிறத விட நீங்க கல்யாணம் ஆகி நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன்க்கா. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க மனசு திருந்தி கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணும் தாங்க மனசார நினைக்கிறேன். அதுக்காக நான் கடவுளை வேண்டாத நாள் இல்ல. நான் உனக்கு எதிரின்னு நல்லா தெரியும். ஆனா நான் நல்ல வாழ்க்கை வாழணும்னு தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு சொல்ற பாரு. உண்மையிலேயே எனக்கு அவமானமா தலகுனிவா இருக்கு. உன்னோட பெருந்தன்மை இருக்கே, அது இந்த உலகத்தை விட பெருசு வெண்ணிலா. உன் அளவுக்கு எனக்கெல்லாம் பெருந்தன்மை இல்ல. நான் உன் முன்னாடி தோத்து போயிட்டேன். ஆனா உன்னோட நல்ல எண்ணத்துக்கு என்னோட பாராட்டுகள். அதனால என் மனசு கொஞ்சம் சின்னதா மாத்திக்கிட்டேன். பேசாம உன்னை கொன்னுடுற. உன்னை கொன்னலான்னு தான் நினைச்சேன். இப்ப நீ இவ்ளோ நல்லத எனக்காக யோசிக்கிறப்போ உன்னை நான் மன்னிச்சிடுறேன். நாக நம்பூதிரின்னு ஒரு மந்திரவாதி வைக்கம்ல இருக்கார். அவர் மட்டும் வந்தாருன்னா போதும், மந்திரத்தாலேயே உன்னை கிளியா மாத்திடுவாரு. கிளியா மாறினதுக்கு அப்புறம் உன்னால பாவம் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கூண்டுல அடப்பட்டு அப்படியே கிடப்ப. இத்தனை நாள் நீ எங்களுக்கெல்லாம் சோறு வச்சல்ல, நான் உனக்கு நெல்மணி, பழம், தண்ணி இதெல்லாமே வைக்கிறேன். ஏன்னா செஞ்ச கடனை திருப்பி அடிச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அதே வீட்டுக்குள்ள முத்தரச மாமாவோட பொண்டாட்டியா நான் வாழ்ந்து குழந்தை பெத்துக்குவல்ல, அந்த குழந்தைக்கு நீ கீ கீன்னு கத்தி விளையாட்டு காமி. ஐடியா எப்படி? நல்லா இருக்கா? அக்கா, என்னக்கா இதெல்லாம்? நான் என்ன பண்ணட்டும்? உனக்கு 2 சாய்ஸ் கொடுத்துட்டேன்ல. ஒண்ணு
இந்த உலகத்தை விட்டு போகணும், இல்ல கிளியா மாறணும். அதுவும் இல்லையா, முத்தரச மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு நீ வேலைக்காரியா அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். இதுல எதை நீ முடிவு பண்ணிருக்கேன்னு நீயே சொல்லு. இவ்ளோ சாய்ஸ் உனக்கு யாரு கொடுப்பா? இங்க பாருங்கக்கா, முத்து மாமா என் உயிர். அவரை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், தட்டி பறிக்க விடவும் மாட்டேன். அடேங்கப்பா, அடடடடா, என்ன உறுதியான பேச்சு, என்ன உக்கிரமான பார்வை. ஐயோ அம்மா, இந்த வீடுலாம் எரியட்டும்னு சொல்லிடாத வெண்ணிலா, எரிஞ்சிடும். அப்புறம் திடீர்னு மழை வரும்னு சொல்லிடாத, மழை பெஞ்சிடும். ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிளியா மாற போறா. உனக்கு வேற வழியே இல்ல. அத்தை, போதும். போன கிட்ட மாட்டின எலி மாதிரி இவ்வளவு சீண்டி சீண்டி விளையாடி எனக்கு போர் அடிச்சு போச்சு. சரி, இவ்வளவு கிளியா மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாகநம்பூதிரி கிட்ட பேசிடலாம் அத்தை. பேசலாம் ஸ்வேதா. பரேனம்மா. நம்பூதிரிகளே, நாங்க அந்த வெண்ணிலாவை பிடிச்சு எங்க தோட்டத்து வீட்டுல கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கோம். நீங்க உடனடியா கிளம்பி வந்தா நாங்க சொன்ன மாதிரி விஷயத்த பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நான் வர பூஜை பண்ணி அவளை கிளியா மாச்சா. ஆமாமா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க. எங்க கண்ணு முன்னாடி இவ கிளியா மாறுறது பாக்குறதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். வராம் வராம், நான் உடனே வராம். பூஜைக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி வைங்க. சரிங்க சாமி. ഞാൻ അവിടെ വന്നതും ഉടനെ പൂജ ആരംഭിക്കാം. നാളേക്ക് നാൾ நல்லா இருக்கிறதுனால நாளைக்கு காலையிலேயே பூஜையை தொடங்கலாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா வந்துருங்க. சரி. வெண்ணிலா, பாப், நீ எங்களுக்கெல்லாம் சோறு வச்சல, உனக்கு நாங்க பேர் வைக்கிறோம். அக்கா வேணாக்கா, சொல்றத கேளுங்கக்கா. அத்தை அத்தை கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. அக்கா வேண்டாம்க்கா, சொன்னா கேளுங்கக்கா. ஐயோ வெண்ணிலா, நீ வேண்டாம் வேண்டாங்கிறது என் காதுல எப்படி கேக்குது தெரியுமா? வேணும் வேணும்னு கேக்குது. நான் இப்பவே கிளியா மாறணும் மாறணும்னு கேக்குது. என் காதுல கேக்குறது தப்பா இருக்கே. அப்ப நான் என்ன வெண்ணிலா பண்ணட்டும்? என்னது தொடர்ந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வருது? அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க யார்கிட்ட போன் பண்ணி விசாரிக்கலாம்? அழகப்பன் சாருக்கு போன் பண்ணி கேட்கலாம். ஜிலேபி ஜிலேபி, யாரா இந்த நேரத்துல போன் அடிக்கிறது? ஹலோ சார், நான் ரோஷினி பேசுறேன். அப்போ அங்க இருக்காப்லையா? எது? அட ஏமா நீ வேற, நானே இங்க ஜிலேபிய காணோம்னு தேடிட்டு இருக்கேன். இப்ப வந்து அப்பு இருக்கானான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது இல்ல சார், அப்போ போன் பண்ணி
ஏதோ மேக்கப் மெட்டீரியல் ஸ்வேதாவுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தான். ஆ, அதெல்லாம் இப்ப ரெடியா இருக்கு. அப்போ இப்ப வரைக்கும் வாங்க வரல. ஆ. அவனோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ம். ஐயோ. அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமா ஆமா, எங்களை விட ஸ்வேதா கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் இப்போ. ஆனா அப்போ இங்க இல்லையே, இப்போ அவன் ஏதோ வேலையா வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். சரிங்க சார், ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. ஆ, அப்போ எப்ப வந்தாலும் மேக்கப் மெட்டீரியல் ரெடியா இருக்குன்னு சொல்லிடுங்க. ஆ. அப்படியே போனை கொஞ்சம் ஆன்லயே வைக்க சொல்லுங்க. ஆ, சரிம்மா, சொல்லிடுறேன், வச்சிடுறேன். இவளுக்கு அப்போ காணும்னு பிரச்சனை, எனக்கு என் ஜிலேபிய காணும்னு பிரச்சனை. மனுஷனுக்கு பிரச்சனைங்கிறது போதுதான் போல இருக்கு. ஜிலேபி, ஜிலேபி. வெண்ணிலா முத்தரசன் சார் கூட கோவிலுக்கு போயிருந்தா. திரும்பி வந்தாளா வரலையான்னு தெரியல. என்ன ஏதுன்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். எப்படி கண்டுபிடிக்கிறது?